ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் பணியாரம் எப்படி செய்கிறதுன்னு சொல்லி தான் நம்ம பார்க்க போகிறோம். பணியாரத்துக்காக நம்ம பணியார மாவு எதுவுமே ஸ்பெஷலாக ரெடி பண்ணலை. நம்ம வீட்டில் இருக்கிற இட்லி மாவுலேயே கார பணியாரம் அண்ட் ஸ்வீட் பணியாரம் எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு நான் இன்றைக்கி காட்ட போகிறேன். இந்த பணியாரம் செய்கிறதுக்கு மற்ற பொருட்கள் என்னென்ன தேவைப்படும், எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு வாங்க பார்க்கலாம். தேவையான பொருட்கள் என்னன்னு பார்க்கலாம். கடுகு, உளுத்தம் பருப்பு, பச்சை மிளகாய், கடலை பருப்பு, கொத்தமல்லி, கருவேப்பிலை, எண்ணெய், இட்லி மாவு. இட்லி மாவில் பாதி மாவு ஸ்வீட் பணியாரத்துக்காக நான் எடுத்து வைக்கிறேன். மீதி நம்ம கார பணியாரம் செய்திடலாம். நல்ல ஹீட்டான கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் கடுகும் உளுத்தம் பருப்பும் சேர்த்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் கடுகும் 2 டேபிள் ஸ்பூன் உளுத்தம் பருப்பும் நான் சேர்த்துருக்கேன் 2 கப்பு மாவுக்கு. இப்போ கடுகு உளுத்தம் பருப்பும் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. கடலைப்பருப்பு நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வந்ததுக்கப்புறம் ஒரு 3 பச்சை மிளகாய் பொடியாக நறுக்கிட்டு நான் சேர்த்துருக்கேன். கூடவே கொஞ்சம் கருவேப்பிலையும் பொடியாக நறுக்கி சேர்த்துக்கணும். கருவேப்பிலை சேர்த்ததுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. நம்ம எடுத்து வச்சுருக்க மாவில் நம்ம தாளித்த பொருட்களை சேர்த்துக்கலாம். உப்பு எதுவுமே நம்ம சேர்க்க வேண்டாம். நம்ம ஆல்ரெடி நம்ம இட்லி மாவு ரெடி பண்ணும்போதே நம்ம உப்பு சேர்த்துருப்போம். அதுவே நமக்கு போதுமானதாக இருக்கும். தண்ணியும் எதுவும் சேர்க்காதீங்க. கொஞ்சம் மாவு திக்காக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ கொஞ்சம் கொத்தமல்லி இலையும் சேர்த்துட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இல்லை பருப்பெல்லாம் ஒரே இடத்துல இருந்துச்சு அப்படின்னா நம்ம சில பணியாரங்களில் அந்த பருப்பு இருக்காது, சிலதில் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் நல்லா அந்த போட்டிருக்க பருப்பு எல்லாமே மாவில் மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நம்மளோட கார பணியாரத்துக்கான மாவு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம அதை ஊற்றி எடுத்துடலாம். பணியார சட்டியில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஆயில் லைட்டாக ஹீட் ஆனதும் ஒரு கரண்டியில் எடுத்து எல்லா குழிலையும் நம்ம ஊற்றிக்கலாம். ரொம்ப ஈஸியாக நம்ம டக்குன்னு இந்த மாவு ரெடி பண்ணிடலாம். நம்ம ஈவினிங்கில் ஏதாவது சாப்பிட்ணும் போல் இருக்கும்போது இட்லி மாவு மட்டும் இருந்தால் போதும். நம்ம டக்குன்னு ரெடி பண்ணிவிட்டு ஏதாவது நமக்கு பிடிச்ச சட்னியோடு நம்ம வச்சு சாப்பிட்டோம்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ எல்லா குழிலையுமே நம்ம மாவு ஊற்றுனதுக்கப்புறமா ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. லோ ஃப்ளேமில் வச்சிங்க அப்படின்னா கருகாமல் நல்லா வெந்து வரும். இப்போ கொஞ்ச நேரம் கழிச்சுட்டு ஓப்பன் பண்ணி பாருங்கள். மேலே மாவாக இல்லாமல் லைட்டாக அந்த ஒயிட் கலர் இருக்கும், ஆனால் நல்லா வெந்த மாதிரி இருக்கும். அந்த டைம் நம்ம திருப்பி போட்டுக்கலாம். அப்போ உங்களுக்கு அந்த ஷேப்பும் அழகாக கிடைக்கும். திருப்பி போட்டதுக்கப்புறம் நம்ம க்ளோஸ் பண்ண வேண்டாம், அதுவாக வெந்துடும். கீழே நல்லா வெந்ததுக்கப்புறமா நம்ம எடுத்துடலாம். இப்போ இந்த அளவுக்கு 2 பக்கமும் நமக்கு வெந்து வந்ததுக்கப்புறமா எடுத்து வேறொரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுக்கோங்க. நீங்கள் லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிங்கன்னா உள்ளேயும் நல்லா மாவாக இல்லாமல் வெந்து வந்திருக்கும். இல்லைனா நல்லா வெந்த மாதிரி இருக்கும், உள்ளே மாவாக இருக்கும். அதனால் அதை பார்த்து வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ மற்ற மாவையும் நான் ஊற்றி எடுத்துக்கிறேன். இப்போ நம்ம கார பணியாரத்துக்காக எடுத்து வச்சுருந்த மாவில் எல்லாத்தையுமே நம்ம பணியாரம் ஊற்றி எடுத்துட்டோம். இதை சட்னியோடு நம்ம சர்வ் பண்ணிடலாம். இதே மாதிரி நான் ஸ்வீட் பணியாரம் இதே மாவு வச்சு எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு நான் அடுத்து உங்களுக்கு காட்டுறேன். இப்போ நம்ம கார பணியாரம் ரெடி ஆகிடுச்சு. நம்ம ஸ்வீட் பணியாரத்துக்கு பார்த்தீங்கன்னா வெல்லமும் ஏலக்காய் மட்டும் போதும். 2 கப் மாவுக்கு ஒரு 100 கிராம் வெல்லம் எடுத்திருக்கேன். அதை நம்ம கரைக்க போகிறோம். ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றுங்க. தண்ணி நிறைய ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு பணியாரம் வராது. ரொம்ப கம்மியாக எவ்வளோத்துக்கு கம்மியாக ஊற்ற முடியுமோ அவ்வளோ ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா அந்த வெல்லம் நல்லா கரைஞ்சி நமக்கு கிடைக்கும். ஃபில்ட்ரு பண்ணி மாவில் சேர்த்துக்கோங்க. இதுக்கும் நம்ம ஏற்கனவே இட்லி மாவில் கொஞ்சம் உப்பு போட்டிருக்கோம். அது போதுமானதாக இருக்கும். ஒருவேளை நிறைய உப்பாக இருந்தால் உங்களுக்கு நல்லா இருக்காது. கம்மியான உப்பு இல்லை மாவாக பார்த்து எடுத்துக்கோங்க. வெல்லம் சேர்த்ததுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் அளவு ஏலக்காய் பவுடர்
நல்லா ஃப்ளேவர் உங்களுக்கு கொடுக்கும். அதனால் ஏலக்காய் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. வெல்லம் வந்து தண்ணி அதிகமாகிடுச்சுன்னா பணியாரம் வந்து சுருங்கி போயிடும், உங்களுக்கு அந்த ரவுண்ட் ஷேப் வராது. அதனால தான் நான் கொஞ்சமாக ஊற்ற சொன்னேன். கம்மியாக ஊற்றிட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மாவு தண்ணி இல்லாமல் பார்த்துக்கோங்க ஸ்வீட் பணியாரத்துக்கு மட்டும். ஏன்னா நம்ம வெல்லத்தில் தண்ணி ஊற்றுறதுனால அதுக்கப்புறமா வந்து ரொம்ப தண்ணியாக ஆயிடுச்சுன்னா வராது. அதே மாதிரி குழியில் நல்லா ஆயில் போட்டுட்டு ஹீட் ஆனதுக்கப்புறமா எல்லா குழியிலும் நம்ம மாவை ஊற்றி எடுத்துக்கலாம். நீங்கள் ஸ்வீட் பணியாரம் செய்யும்போது நெய் ஊற்றி குக் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். நெய் இருந்துச்சுன்னா அது ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அதே மாதிரி நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். பாருங்கள், மேலே வந்து நல்லா அந்த மாவாக இல்லாமல் நல்லா வெந்திருக்கு, கீழே நல்லாவே வெந்துருச்சு. இப்போ திருப்பி போட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த ரவுண்ட் ஷேப் கிடைக்கும். அப்படி இல்லைன்னா கொஞ்சம் தண்ணியாக இருக்கிறதுனால இப்படி சுருங்கி போயிடும். அதனால் நல்லா வெந்ததுக்கப்புறம் திருப்பி போட்டுக்கோங்க. 2 பக்கமும் இந்த அளவுக்கு நல்ல ஒரு ப்ரௌன் கலர் வந்ததுக்கப்புறம் எடுத்து நம்ம வேற ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். இப்போ இட்லி மாவில் ஸ்வீட் அண்ட் கார பணியாரம் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துட்டோம். ரொம்ப சுலபமான முறையில் ஈஸியாக நம்ம வந்து செய்திடலாம். கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டில் கூட ட்ரை பண்ணி பாருங்கள். ஈவினிங் டைமில் வீட்டில் எல்லோரும் ஏதாவது சாப்பிட்ணும் போல் இருக்குன்னு கேட்டாங்கன்னா நம்ம வந்து ஈஸியாக செய்து கொடுத்துடலாம். இன்றைக்கி இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம வீடியோவை லைக் அண்ட் ஷேர் பண்ணிவிடுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.